அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டி அப்படின்னா என்ன? இது ரொம்ப முக்கியம். டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டிங்கிறது ஒரு 6 டிஜிட் 7 டிஜிட் நம்பர் இருக்கு, அந்த நம்பரை எப்படி டிவைட் பண்றது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா இது தெரியலன்னா என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியாது. டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டி அப்ளை பண்ணணும். இது தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணோம், எங்கெல்லாம் இது நம்மளுக்கு தேவையோ அங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், என்னன்னு தெரியல. சரி, டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டி. இந்த டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டினா என்ன அப்படின்னா ஒரு நம்பர் எப்படி இருந்தால் இந்த நம்பரால டிவிஷன் ஆகும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது 2. 2னா என்ன அப்படின்னா ஒரு நம்பர் 2ஆல டிவிஷன் ஆகணும்னா அந்த நம்பர் எப்படி இருக்கணும்? நம்பர் 2 இருக்கலாம், எப்படினாலும் இருக்கும். அப்பனா a number divisibility, a number is divisible by 2 if its unit digit is any of அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈவன் நம்பரா இருக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஈவன் நம்பர் எப்படி சொல்றோம்? 2ஆல முடியணும், 0ஆல முடிஞ்சிருக்கணும், 4ஆல முடியணும், 8ஆல முடியணும். இந்த 5 நம்பரால முடிஞ்சிருந்தா அதுக்கு பேர் என்ன பேரு? ஈவன் நம்பர். அப்படின்னா 84932 84932 இந்த நம்பர் 2ஆல டிவிஷன் ஆகும்னா ஆகும், ஏன்னா இது ஈவன் நம்பர். பட் 65935 இந்த நம்பர் 2ஆல டிவிஷன் ஆகும்னா ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த நம்பர் ஆன் நம்பர். அப்படின்னா ஆன் நம்பர் எப்போதுமே 2ஆல என்ன செய்யாது? டிவிஷன் ஆகாது. இது மட்டும் கிடையாது, 2 4 6 8 இந்த நம்பர் இருந்தால் மட்டுமே 2ஆல டிவிஷன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நம்பர் 2ஆல டிவிஷன் ஆகாது. அப்படின்னா 2க்கு ரூல் என்ன அப்படின்னா ஈவன் நம்பரா. அடுத்தது டிவிசிபிலிட்டி பை 3. ஒரு நம்பர் 3ஆல டிவிஷன் ஆகணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ஆட் நம்பராகவும் இருக்கலாம், ஈவன் நம்பராகவும் இருக்கலாம். 2 நம்பராகவும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆட் நம்பராகவும் இருக்கலாம், ஈவன் நம்பராகவும் இருக்கலாம். A number is divisible by 3 if the sum of its digit is divisible by 3. அப்படின்னா எத்தனை டிஜிட்டா இருந்தாலும் சரி, 6 டிஜிட்டா இருந்தாலும் சரி, 8 டிஜிட்டா இருந்தாலும் சரி, 10 டிஜிட்டா இருந்தாலும் சரி, எல்லா நம்பரையும் நினைச்சு கூட்டு அது 3ஆல டிவைட் ஆகலான்னு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப என்ன கொடுத்துருக்கோம் இதுல பாருங்க, 59 24 82 59 24 82 59 24 82 இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 5 + 9 + 2 + 4 + 8 + 2 5 14 16 20 28 30. அப்படின்னா 30 3ஆல டிவிஷன் ஆகுமா? கண்டிப்பா டிவிஷன் ஆகும். அப்படின்னா 3ஆல ஒரு நம்பர் டிவிஷன் ஆகணும்னா முதல் கண்டிஷன் என்ன? அது ஆட் நம்பராகவும் இருக்கலாம், ஈவன் நம்பராகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 21 ஆட் நம்பர். அப்படின்னா 3ஆல டிவிஷன் ஆகுமா? ஆகும். 24 ஈவன் நம்பர். 3ஆல டிவிஷன் ஆகுமா அப்படின்னா 3ஆல டிவிஷன். நீ எவ்வளவு பெரிய நம்பர்னாலும் சரி எழுதிப்பார். ஒரு 10 டிஜிட் நம்பர்ல எழுதி இது 3ஆல டிவிஷன் ஆகுமா அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணலாம். பட் 2வது நம்பர் கொடுத்துருக்கு பாரு, 86 43 29. என்ன கொடுத்துருக்கு? 86 43 29. இது எல்லாத்தையும் கூட்டணும் 32 வருது. அப்படின்னா 32 3ஆல டிவிஷன் ஆகுமா? ஆகாது. இல்ல 3 + 2 போட்டோம்னா 5 is not divisible by 3. இந்த ரூல் எல்லாமே ரிமைண்டர் வரக்கூடாது. அதான் மெயின். என்ன வரக்கூடாது? ரிமைண்டர் வரக்கூடாது. வராம இருந்தா தான் இதுக்கு என்னது அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். அடுத்தது 4th one. இது நீங்க லைட்டா எழுதி வைக்கணும்னாலும் எழுதி வச்சுக்கலாம், புக்ல ஏற்கனவே இருக்கும். பட் எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து டைரக்டா நம்மளுக்கு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வராது. நல்லா நான் வச்சுக்கோங்க, டைரக்டா கொஸ்டின் வராது. ஏன்னா நிறைய இடங்கள்லாம் நம்ம இதை அப்ளை பண்ண ரைட்டா. ஸோ டிவிசிபிலிட்டி பை 3.
இப்போ 86432 இது வரல. அடுத்தது 4 4th one divisibility by 4. a number is divisible by 4 என்ன இருக்கணும்? எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் பரவாயில்லை, கடைசி 2 நம்பரை மட்டும் எடுத்தா வேற ஒண்ணும் தேவையில்லை. என்ன பண்றோம்? கடைசி 2 டிஜிட்டை மட்டும் எடுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்குது, 892648. இதுல அந்த 2 மட்டும் எடுத்தா போதும், 48 மட்டும் எடுத்தோம்னா போதும். ஸோ 48/4 48 எக்ஸாக்டா டிவிஷன் ஆகும். அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் இருந்தாலும் அதை பத்தி என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இங்க பாருங்க 74 92 82. இந்த 82ங்கிறது என்னது? 4ஆல எக்ஸாக்டா டிவிஷன் ஆகுமானா ஆகாது. மீதி என்ன வந்துடும்? 2 வந்துடும். அப்படின்னா 4க்கு ரூல் என்ன? கடைசி 2 டிஜிட்டா அப்படியே டிவைட் பண்ணணும். 2க்கு என்ன ரூலு? ஈவன் நம்பரா இருக்கணும். 3க்கு என்ன ரூலு? எல்லா நம்பரையும் கூட்டணும். sum of all the digits by 3. 4க்கு என்னது? லாஸ்ட் 2 டிஜிட். அடுத்தது divisibility by 5. 5 என்னது? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். யூனிட் பிளேஸ் நம்பர் எப்படி இருக்கணும்? either 5 or 0. 5ஆல முடியணும் அல்லது 0வால முடியணும். ரைட்டா? ஸோ இதை எழுதிக்கங்க. இது கண்டிப்பா எழுதியே ஆகணும். எழுதுங்க. புக் இருந்ததுன்னா புக்லயே இது கொடுத்துருப்பாங்க. சரியா? புக்கை வச்சு அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களை எழுதணும்னாலும் எழுதி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. திருப்பி எழுத சோம்பரப்படக்கூடாது. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணும். ஃபவுண்டேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போட்டோம்னா நீங்க போய் எழுதக்கூடிய எல்லா பரீட்சையும் பாஸ் ஆகும். அது சின்ன பரீட்சை பெரிய பரீட்சை அந்த ஒரு கான்செப்டே கிடையாது. எந்த எக்ஸாம்னாலும் என்ன செய்யலாம், பாஸ் ஆகலாம். ஆனா ஃபவுண்டேஷன் என்ன இருக்கணும்? ஸ்ட்ராங்கா போட்டோம்னா போய் எழுதினாலே பாஸ். இப்பெல்லாம் நிறைய எக்ஸாம் வருது, பட் நிறைய மார்க் எடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. மார்க் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா இப்போ அப்பாயின்மெண்ட் ஆயிருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால 2 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200க்கு 75 மார்க். எவ்வளவு? 75 அவுட் ஆஃப் 200. இது இவ்வளவு கம்மியா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. இப்போ காலேஜ்லயே எக்ஸாம் மாஸ்டர் டிகிரி படிக்கணும் அப்படின்னா 50 மார்க் எடுத்தாதான் பாஸ், 100க்கு 50. இங்க அதெல்லாம் கிடையாது. எவ்வளவு எடுத்திருக்காங்க? 75.5. அவ்வளவுதான். இதை எடுத்ததுனால வேலை கிடைச்சிச்சு அவங்க இல்லையா? அப்பனா மார்க் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமோ இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கோ மார்க் நிறைய தேவைப்படாது. ஏன்னா இதுல நெகட்டிவ் மார்க் உண்டு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. இப்ப என்ன பண்ணாங்க? 0.25 1/4 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ 1/3 வந்தாச்சு. சில எக்ஸாம்ல என்னது 1/2 பாதி மார்க். அப்பனா நீ எல்லா கொஸ்டின்ஸையும் அவங்க கொடுக்கக்கூடிய டைத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, அட்டன் பண்ணவே முடியாது. அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும், தெரியாத கொஸ்டினை விட வேண்டி இருக்கும். அதெல்லாம் பார்த்து அந்த டெக்னிக்கா எழுதினா மட்டுமே இந்த எக்ஸாம் என்ன செய்ய முடியும், நம்ம கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? அதனால நம்ம எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணணும்னு தேவை கிடையாது. தெரிஞ்சது கரெக்டா 60ல இருந்து 70% அட்டன் பண்ணாலே நம்மளுக்கு கன்ஃபார்மா என்ன கிடைக்கும், வேலை கிடைக்கும். ரைட்டா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம 4 பார்த்தோம், 5 பார்த்தோம், 6. 6க்கு என்ன அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2ஆலையும் 3ஆலையும் டிவிஷன் ஆகும். ஒரு நம்பர் 6ஆல டிவிஷன் ஆகணும்னா a number is divisible by 6 if it is divisible by both 2 and 3.
2ஆலையும் 3ஆலையும் ஒரு நம்பர் டிவிஷன் ஆனால் அந்த நம்பர் 6ஆல கண்டிப்பா டிவிஷன் ஆகும். அப்ப நான் என்னலாம் நீங்க நினைக்கலாம், சார் ஈவன் நம்பர் தானே இதுக்கு வேணும். கண்டிப்பா. அப்படின்னா ஒரு நம்பர் ஈவன் நம்பரா இருக்கணும், 3ஆலே டிவிஷன் ஆகும். அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பா 6ஆல டிவிஷன் ஆகும். சரியா? இதுதான் 6ஆவுடைய கான்செப்ட். 7க்கு ரூல் கிடையாது. 7 கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 217 by 7 ஆன்சர் என்ன? 217 by 7 என்ன ஆன்சர்? அது உடனே சொல்லணும் ஆன்சர். அதான் உடனே சொல்ல மாட்டோமே. 217 by 7. ரைட், ஓகே. அடுத்தடுத்து வரும்போது பார்ப்போம், கொஞ்சம் வேகப்படுத்தலாம். சரியா? அடுத்தது 8. 8 எப்படி? 4க்கு என்ன ரூல் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு ஞாபகம் இருக்குது? வாட் இஸ் த ரூல் ஆஃப் 4? 4க்கு ரூல் என்னம்மா? எல்லாரும் போய் தூங்கிட்டீங்க போலுக்கு. நான் மட்டும் சத்தம் போட்டுட்டு இருக்கேனா? 4க்கு ரூல் என்ன? லைன்ல இருக்கீங்களாப்பா எல்லாரும்? கேட்டா பதிலே வர மாட்டேங்குத. யாருப்பா லைன்ல இருக்கீங்க? 8 பேர் இருக்கிறோம் லைன்ல. ஆனா யாரும் வாயை திறக்க மாட்டேங்க. 4க்கு ரூல் என்ன? அபிராமி, 4க்கு ரூல் என்னம்மா சொல்லு. சார் லாஸ்ட் டூ டிஜிட் டிவிசிபிள் பை 4 சார். சரி, நான் பேர் சொல்லி கூப்பிட்டா தான் சொல்லுவீங்க என்ன? தீபா, 3க்கு ரூல் என்ன? சார் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணும்போது 3ஆல டிவைட் ஆகும். சரி, அடுத்தது மாதவன், 9க்கு ரூல் என்ன? லைன்ல இல்லைன்னு நினைக்கிறாங்க. அடுத்தது வினிதா, 6க்கு ரூல் என்ன? சார் 3ஆலையும் 2ஆலையும் டிவைசிபிள் ஆகுற நம்பர்ஸ் எல்லாமே ஆகும் சார். 2ஆலையும் 3ஆலையும் டிவிஷன் ஆகும், அப்படிதானே? எஸ் சார். ஓகே. ஜெயஸ்ரீ, 5க்கு ரூல் என்ன? லாஸ்ட் ரூல் 0 5 வந்தா டிவிசிபிள். ரைட். சோ யூனிட் பிளேஸ் நம்பர் வந்து 5ஆலோ அல்லது 0ஆலோ முடிஞ்சால் அதுக்கு என்னது அப்படின்னா அதுக்கு 5ஆல டிவிஷன் ஆகும். இப்ப 8ஆல டிவிஷன் ஆகுறது என்ன அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் பை 8, அவ்வளவுதான். எப்படி 4க்கு வந்து 2 டிஜிட் பார்த்தோமோ அதே மாதிரி 8க்கு வந்து கடைசி 3 நம்பர் அப்படியே எடுத்து டிவைட் பண்ணும். அதுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் இருந்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது. ரைட்டா? அடுத்தது 9. ஸோ 9க்கும் என்ன ரூலு அப்படின்னா 3க்கு என்ன ரூலோ அதே தான் 9க்கு ரூல். இப்போ 3க்கு என்ன ரூல் பார்த்தோம்? எல்லா நம்பரையும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணோமா, அதே மாதிரி எல்லா நம்பரையும் கூட்டி 9ஆல டிவைட் பண்ணினால் அதுக்கு பேரு 9வது ரூல். ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 81 அப்படின்னு இருக்கு. 8181 by 9. ஸோ இது டிவிஷன் ஆகுமா அப்படின்னா ஆகும். ஏன்னா 8 1 9, 8 1 9, 9 9 18. ஸோ 18ங்கிறது 8 + 1 = 9. அப்படின்னா இது 9ஆல டிவிஷன் ஆகும். ஆனால் 3ஆல டிவிஷன் ஆகுறது எல்லாம் 9ஆல டிவிஷன் ஆகும்னா கணக்கு வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 15 எடுத்துப்போம். 15 வந்து 3ஆல டிவிஷன் ஆகுது, ஆனா 9ஆல டிவிஷன் ஆகணும்னா ஆகாது. இது 45 இருக்கு வைங்க. 45ங்கிறது 3ஆலே டிவிஷன் ஆகும், அதே சமயம் 9ஆல டிவிஷன் ஆகும். அப்பனா எல்லா நம்பரையும் கூட்டி 9ஆல டிவைட் பண்ணினால் ரிமைண்டர் இல்லாமல் டிவிஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா டிவிசிபிலிட்டி, டிவிசிபிள் பை 9. 10க்கு பிரச்சனை கிடையாது, 0ஆல முடியும், அது கண்டுபிடிச்சிப்போம். அடுத்தது 11. ஸோ 11க்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா your number is divisible by 11 if the difference of the
sum of its digit at odd places and the sum of its digits at even places. ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்குன்னு வைங்களேன், அந்த நம்பர் வந்து ஆன் நம்பர் ஈவன் நம்பர் கிடையாது, ஆட் பிளேஸ் நம்பர் அண்ட் ஈவன் பிளேஸ் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க கொடுத்துருக்கு பாருங்க 4832718. இந்த நம்பர் வந்து 11 டிவிஷன் ஆகுமா? நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்தா என்ன பண்ணுவோம், 48 32 718 போட்டு 48ல எத்தனை 11 இருக்கு, 4, மீதி 4 இருக்குது 43. இப்போ 43ல எத்தனை 11 இருக்கு, 3, மீதி 10, இப்படி போட்டு என்னைக்கு முடிக்கிறது தெரியாது. அப்பனா இதை ஈஸியா கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, ஆட் பிளேசஸ் அண்ட் ஈவன் பிளேஸ் ரெண்டா பிரிக்கிறோம். ஆட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் எல்லாம் கூட்டுறோம், ஈவன் பிளேஸ்ல இருக்க நம்பரை கூட்டுறோம். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 0 வந்தால் அல்லது 11 வந்தால் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ரைட்டா? அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரும் பாருங்க, 8 + 7 + 3, 8 + 7 + 3 போட்டிருக்கு. 8 7 15, 8 மாத்தி போட்டிருக்கேன் இல்லையா, ஈவன் பிளேஸ் 8 7 3 4 இதுல மாத்தி இருக்குது நம்பரு. 1 + 2 + 8, 1 + 2 + 8 கரெக்ட் தான், மாத்தி போட்டிருக்கேன். 4 3 7 8 கரெக்ட். இப்ப 8 7 15 18 22. அடுத்தது பாருங்க 8 2 10 11. இப்ப 22க்கும் 11க்குள்ள வித்தியாசம் என்ன, 11. அப்படின்னா அந்த நம்பர் என்ன ஆகும், 11 டிவிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 9999 இருக்குது, 99 99 கரெக்டா 11 டிவிஷன் ஆகும்னா ஆகும். ஏன்னா இது 9 18 9 18. ஆக்சுவலா ஆட் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய நம்பரையும் ஈவன் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய நம்பரையும் தனித்தனியா கூட்டி ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஈக்குவலா இருக்கணும் ஆர் டிவைடட் பை 11 இருக்கணும். 11 22 33 இப்படி இருந்தால் இது வரும். ரைட்டா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டி. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் என்னது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டி. இதுக்கு மேல இருந்தா என்ன பண்றது, நீ கேட்கலாம் 12 இருக்கு, இல்ல 15 இருக்கு, இல்லைன்னா 20 இருக்கு. அதாவது பிரைம் நம்பருக்கு இப்ப நீ வச்சுட்டு ஒரு நம்பரை கொடுத்து சார் இது 13 டிவிஷன் ஆகுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா 13ங்கிறது என்ன நம்பர், பிரைம் நம்பர். அப்படின்னா அந்த நம்பர் எந்த நம்பராலையும் அடி கொடுக்க முடியாது. அப்பனா என்ன செய்ய முடியாது, அந்த நம்பரை வேற ஒரு நம்பரா வச்சு டிவைட் பண்ணி பார்க்கணுமா, ஸ்பிளிட் பண்ண முடியாது. வேற ஒண்ணும் கிடையாது. 13 என்ன செய்ய முடியாது, ஸ்பிளிட் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் 12 டிவிஷன் ஆகுதான்னு கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதையே எடுத்துப்பாம 48 32 718 இது 12 டிவிஷன் ஆகுமா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. 12 2ஆ ஸ்பிளிட் பண்றோம், 2ஐயும் மல்டிபிள் பண்ணா 12 வரணும். எப்படி வரும், 3 × 4 12. அப்படின்னா 3க்கு ரூல் என்ன அப்படின்னா எல்லா நம்பரையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணும். 4க்கு ரூல் என்ன, கடைசி 2 டிஜிட்டை 4ஆல டிவைட் பண்ணும். அப்படின்னா ஒரு நம்பர் 3ஆலையும் 4ஆலையும் டிவிஷன் ஆனால் அந்த நம்பர் 12ஆல டிவிஷன் ஆகும். அடுத்த 15ன்னு வச்சுப்போம். 15 2ஆ ஸ்பிளிட் பண்ணும், ஆனால் மல்டிபிள் ஆகும்போது 15 வரணும். 3 இருக்கு 5 இருக்கு, 3ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணா 15. ஸோ அந்த நம்பர் வந்து 3க்குள்ள ரூலும் 5க்குள்ள ரூலும் அப்ளை ஆனால் அந்த நம்பர் என்ன செய்யும், கண்டிப்பா 15ஆல டிவிஷன் ஆகும். இதுதான் என்னது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டி. இது படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா டைரக்டா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரவே வராது. நிறைய இடங்கள்ல நம்ம இதை அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஈஸியா